இடைவெளிக்கு பின்னர் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 3.14 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 103.90 பைசாவிற்கு விற்கப்படுகிறது. 3 ரூபாய் 11 காசுகள் 1 லிட்டர் டீசலின் விலையும் உயர்ந்திருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 3.14 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 103.90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 லிட்டர் டீசலின் விலையும் 3 ரூபாய் 11 காசுகள் உயர்ந்திருக்கிறது. விவரங்களை தரையிறக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். சென்னையில் பெட்ரோல் டீசலினுடைய விலையானது அதிரடியாக உயர்ந்திருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் பெரும் மாற்றமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய விலையுடன் இன்று ஒப்பிடுகையில் சென்னையில் நேற்று 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் 80 பைசாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. குறிப்பாக கடந்த இந்த மே மாதம் தொடக்கத்திலேயே 100 ரூபாய் முதல் 100 ரூபாய் 80 பைசா என விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று மட்டுமே கிட்டத்தட்ட 3 ரூபாய் 10 காசுகள் உயர்ந்து 103 ரூபாய் 90 காசுகளாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல டீசலினுடைய விலையும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. நேற்று 92 ரூபாய் 39 பைசாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட டீசலினுடைய விலையானது இன்று 3 ரூபாய் 8 காசுகள் உயர்ந்து 95 ரூபாய் 47 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கச்சா எண்ணெய் விலையினுடைய உயர்வு, அதே போல போர் நிலவரம் காரணமாக பல்வேறு எண்ணெய் நிறுவனங்களுடைய வரத்தானது குறைந்திருப்பதாகவும் அதன் மூலமாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் பிரதமர் அறிவித்திருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் இந்த விலை அதாவது தட்டுப்பாடு ஏற்படுவதற்குரிய சூழல் மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசலினுடைய விலை உயரக்கூடும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இன்று இந்த விலையானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் சிஎன்ஜி எரிவாயுனுடைய விலையில் எந்த விதமான மாற்றமும் இன்றி 1 கிலோ 91 ரூபாய் 50 பைசா என்ற அளவில் இந்த விலையானது நிர்ணயிக்கப்பட்டு அமலுக்கு வந்திருக்கிறது. மேலும் பெட்ரோல் டீசல் விலையினுடைய இந்த உயர்வானது அதிக அளவில், அதாவது ஏற்கனவே பிரதமர் வலியுறுத்தியிருந்தாலும் கூட பொதுமக்கள் அதிக அளவிலான பொது போக்குவரத்திற்கு திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த சூழலில் இந்த விலை உயர்வானது வாகன ஓட்டிகளிடையே மட்டுமின்றி பொதுமக்களிடையேயும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. பாஸ்கர், இந்த பெட்ரோல் விலை உயர்வுக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? இந்த பெட்ரோல் விலை உயர்வு இதோடு நின்று விடுமா, இல்ல இதற்கு மேலும் உயர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக ஏற்கனவே நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது கூட மத்திய அரசு ஒரு பதிலானது தெரிவித்திருந்தது. இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு மற்றும் காஸ் சிலிண்டரினுடைய தட்டுப்பாடானது சரி ஆவதற்கு 4 ஆண்டுகளாவது ஆகும் என மத்திய அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த போர் பதற்றம் நிலவுவதால் கச்சா எண்ணெயினுடைய வரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கச்சா எண்ணெய் வரத்து குறைவின் காரணமாகவே இந்த பெட்ரோல் டீசலினுடைய விலையானது கணிசமாக தட்டுப்பாடு நிலவுவதோடு விலை உயர்வையும் சந்தித்து வருகிறது. பெரும்பாலும் இந்த பெட்ரோல் டீசல் விலையானது தட்டுப்பாடு நிலை வந்தாலும் கூட மிக குறைந்த அளவிலேயே விலை உயர்வானது இருந்து வந்தது. கடந்த மே மாதத்தை எடுத்துக்கொண்டால் கூட 1ஆம் தேதி முதல் நேற்று வரை 100 ரூபாய் 80 காசுகள் 100 ரூபாய் 90 காசுகள் என்ற அடிப்படையிலேயே பெட்ரோல் ஆனது இருந்து வந்தது. இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த விலை உயர்வானது 103 ரூபாய் 90 காசுகளாக அதிகரித்திருக்கிறது. மேலும் டீசலினுடைய விலையையும் அதே போலவே தான் இருக்கிறது. கடந்த 10 நாட்களை ஒப்பிடும் போது இன்றைய தினம் இந்த விலை உயர்வானது பெட்ரோலினுடைய விலையானது 3 ரூபாய் 8 காசுக்கு உயர்ந்திருக்கிறது. டீசலினுடைய விலையானது 3 ரூபாய் 8 காசுகளாகவும் பெட்ரோலினுடைய விலையானது 3 ரூபாய் 10 காசுகளாகவும் உயர்ந்திருக்கிறது. இந்த 4 ஆண்டுகளுக்கு இந்த விலை மாற்றமானது இருக்கும் என மத்திய அரசு சொன்ன தகவலின் அடிப்படையிலேயே நாம் புரிந்து கொள்ள முடியும்.